கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏகுவாசம்மா யூடியூப் சேனல் வழியாக பார்த்துக்கொண்டவங்க எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன், நன்றி சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இந்த சாட்சிகள்லாம் நிறைய நான் படித்தேன். ஜெபிக்கிறவங்களுக்காக இந்த டீம் எல்லாம் ஜெபிக்கிறாங்க. உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவர். ஆமேன். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சிறிய செய்தி. உலகத்தான் அன்பு. தலைப்பு உலகத்தான் அன்பு. லூக்கா 15 அதிகாரம் 31, 32. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று சொன்னான். ஆமேன். அல்லேலூயா. உலகத்தான் அன்பு. பாருங்க, ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. 2 பிள்ளை, சின்ன பையன் சின்ன மகன். அப்பாட்ட கேட்டு சொத்தை பிரித்து கொடுன்ட்டு, எனக்கு சொத்தை பிரித்து கொடு, நான் உலகத்தில் போய் நான் வாழ போகிறேன்ட்டு சொத்தெல்லாம் வாங்கிட்டு உலகத்தோடு போயிட்டான். சின்ன மகன் போய் கெட்ட வழியில் போய் தகாத நண்பர்களோடு சேர்ந்து, தீய நண்பர்களோடு சேர்ந்து எல்லாம் சொத்தெல்லாம் அழிச்சு பணத்தெல்லாம் கரைச்சி அவன் இருக்கும்போது அவனுக்கு சாப்பிட கூட வழி இல்லை. அப்படி எல்லா செலவும், எல்லா பணமும் செலவாயிடுச்சு. அவன் சொத்து வித்து எல்லாம் பணம் எல்லாமே கையில் எதுவுமே இல்லை. சாப்பிட கூட அவனுக்கு வழி இல்லை. அப்போதான் பன்னி தகடு எடுத்து சாப்பிட்லான்ட்டு அவனுக்கு ஒரு வருது, அந்த காலம் வருது, பஞ்ச காலம். பன்னித்தகடு அதை கூட அவனால் சாப்பிட முடியல. பன்னித்தகடு கூட சாப்பிட முடியல. அப்போதான் நினைக்கிறான், தகப்பன் வீட்டான் நினைக்கிறான், நம்ம அப்பா வீட்டில் இருந்தால் எவ்வளோ நல்ல சாப்பாடு கிடைக்கும், அவங்க எவ்வளோ வேலைக்காரங்களுக்கு எவ்வளோ சாப்பாடு தர்றாங்க, எவ்வளோ அன்பாக நம்மளை பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு நினச்சி வரும்போது உங்கள் அப்பா ஓடி போய் கட்டி பிடிச்சி, உள்ள வா மகனே, வஸ்திரத்தை போடுறாரு, மோதிரத்தை கொடுக்குறாரு, போடுறாரு, வஸ்திரம் போடுறாரு, அன்பா ஆசையா கட்டி பிடிச்சி வா மகனே அப்படின்னு உள்ள கூட்டு போறாரு. ஆமேன். ஆனா பெரிய மகன், வயலுக்கு போன மகன் வெளியே நிற்கிறார், உள்ள வரமாட்டேன்னு. மேலதாள சத்தத்தோட எல்லாம் கொண்டாட்டம், திருவிழாவா இருக்கு சின்ன மகன் வந்தவண்ண. அப்போ என்ன, நம்ம இங்கே இருக்கோம், நமக்கு எதுவுமே கொடுக்கலையா நம்ம தகப்பன், நம்மளை கவனிக்கலையா, எங்கேயோ போய் துன்மார்க்கமாக போயிட்டு வந்தான், இவனை போய் இப்படி கவனிக்கிறார அப்படின்ட்டு பெரிய மகன் உள்ளவே வரல. அந்த சத்தத்தெல்லாம், மேலே தாள சத்தத்தெல்லாம் கேட்டு வெளியவே நிற்கிறாரு. அப்போ அங்கே அப்பாக்கார் சொல்கிறாரு, மகனே, எல்லாமே உன்னுடையது, இது எல்லாம் என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதுப்பா, நீ உள்ள வாப்பா, நீ எங்கிட்ட தான் இருக்க. ஆனால் இவன் வெளியே போனான், மரித்தான், காணாமல் போனான், திரும்பவும் உயிர்த்தான், திரும்பவும் காணப்பட்டான். ஏன்னா பாவத்திலிருந்து வெளியே வந்தான், பாவத்தெல்லாம் விட்டு மனம் திரும்பி போந்திருக்கான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு பெரிய மகனை பார்த்து. ஆனால் நம்ம அவனை மன்னித்து அவனை நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமேன். அநேக வாலிப பிள்ளைங்க இச்சையில் போகிறாங்க, பாவத்தில் போகிறாங்க, போதைக்கு அடிமையாக இருக்காங்க, குடிக்க அடிமையாக இருக்காங்க, கெட்ட வழியில் போகிறாங்க, கெட்ட நண்பர்களோடு சேர்றாங்க. அதுதான் உலகம்னு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. இயேசு அன்பை நீங்கள் விசுவாசிக்கணும், அவர் அன்பை பற்றிக்கொள்ளணும், அவர் அண்டையில் நீங்கள் வரணும், அறிக்கை செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் பாவத்தில் போனால் உங்களுக்கு ஓத்திரம் தான் கிடைக்கும், அது நிரந்தரமானது அல்ல. பாவம் உங்களை படுகொலியில் போய் தள்ளிடும், இச்சில போய் தள்ளிடும். ஆமேன். இயேசுவின் அன்பை நீங்கள் பிடித்து கொண்டா அவர் அன்பு உங்களுக்கு எப்போது நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கு அதிசயங்களை காண செய்வார், அற்புதங்களை காண செய்வார். உங்கள் வாழ்க்கை செம்மையாக நடக்கும், நேர்வழியில் அவர் உங்களை நடத்துவார். இந்த பைபிள் படித்தா போதும். நீங்கள் இந்த வார்த்தையை படித்து இந்த பைபிளை படித்தா போதும், உங்களுக்கு ஆண்டவரே உங்களை நடத்துவார். அறிக்கை இடுங்க. பாவத்தில் இருக்கீங்களா, அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க,
நிறைய பேர் தேவவாசமா யூடியூப் சேனல் வழியாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு இந்த உலகத்திலே கிடக்குமே, இந்த பாவத்திலே கிடக்குமே, எங்கள் பாவம் தீராதா, நான் பாவத்தை விட்டு விலக மாட்டேன்னு நினச்சிட்றீங்க. நீங்கள் அறிக்கை ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார், உங்கள் நேர் வழியில் நடத்துவார். ஒரு விஷயம் கண்கள் மூடி நாம் செபிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. எங்களுடைய சேர்ந்து செபிங்க. எல்லாரும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமாப்பா. அந்த கெட்ட குமாரன் எப்படி எல்லாவற்றையும் இழந்து மனம் திரும்பி தகப்பனை நம்பி வந்தானோ, அதே போல நீங்களும் பாவத்தில் இருக்கோமே, விட முடியலையே, இச்சையில் இருக்குமே, விட முடியலே என்று ஏங்கி கொண்டிருக்கீங்களா? இப்பொழுது நீங்கள் இயேசுவை நம்பி வாங்க. இயேசுவை நம்பி வரும்போது ஒப்பு கொடுங்க. ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறேன், எல்லா பாவத்தையும் விலைக்கு போடுங்கப்பான்னு சொல்லுங்க. உடனே ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுவார், மன்னிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல மனம் திரும்பி வரும்போது கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்வார், உங்களை வழி நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. வியாதியோடு பார்த்துருப்பீங்க, சுகம் இல்லாமல் பார்த்துருப்பீங்க, எல்லா சுகத்தை ஆண்டவர் கொடுக்குறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். பார்த்துக்கொண்டு எல்லா பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. சாட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க, அற்புதம் செஞ்சிருப்பார் ஆண்டவர். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, சாட்சியில் இருந்தால் கர்த்தர் நாமம் மகிமைப்படும். ஆமென். நாங்களும் சந்தோஷப்படுவோம். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். காட் பிளஸ் யூ. ஆசீர்வதிப்பாராக.